வணக்கம் நேயர்களே. ராஜ் டேட்டாபேஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் அழகுக்கும் கலைக்கும் அதிபதியான சுக்கிர பகவானை ராசிநாதனாக கொண்ட தராசு போல எதையும் நிதானமாக சீர்தூக்கி பார்க்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் 2026 மாதம் என்னென்ன பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் பிறக்கும் இந்த அருமையான காலத்தில் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்வில் கிரகங்கள் எப்பேற்பட்ட சுப பலன்களை அள்ளித்தரப்போகின்றன என்பதை பார்ப்போம். துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாத கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஏற்றத்தை தரப்போகின்றன. மிக முக்கியமாக பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். எதை தொட்டாலும் துலங்கும் மாதம் இது. 5ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ஏப்ரல் 14ஆம் தேதி வாக்கில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு நேர் எதிரே, அதாவது 7ஆம் இடமான மேஷ ராசியில் உச்சம் பெறுகிறார். சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் ராகுவும், தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் கேதுவும் இருக்கிறார்கள். இந்த அமைப்புகள் அனைத்தும் சேர்ந்து உங்களை சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்திற்கு அழைத்துச் செல்லப் போகின்றன. உத்தியோகத்தில் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு 10ஆம் வீட்டில் உள்ள கேது பகவான் வேலையில் சில மாற்றங்களை அல்லது இடமாற்றங்களை உருவாக்கலாம். ஆனால் அந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் நன்மைக்காகவே நடக்கும். வெளிநாடு அல்லது வெளியூர் சென்று வேலை பார்க்க நினைத்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்திகள் தேடி வரும். 9ஆம் வீட்டு குருவின் பார்வையால் வேலையில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும். சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம். ஏப்ரல் 14 மேல் 7ஆம் வீட்டில் சூரியன் உச்சம் பெறுவதால் புதிய கூட்டாளிகள் அல்லது பெரிய நிறுவனங்களின் தொடர்புகள் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணங்கள் ஈடேறும். வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் பணமழை பொழியும் என்றே சொல்லலாம். பாக்கிய குருவின் அருளால் பல வழிகளிலும் பண வரவு தாராளமாக இருக்கும். நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்த கடன்கள் அனைத்தும் வந்து சேரும். பங்குச்சந்தை அல்லது புதிய முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் பார்ப்பீர்கள். உங்களின் பொருளாதார தரம் பல மடங்கு உயரும். குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் ததும்பி வழியும். வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் கைகூடி வரும். இருப்பினும் 7ஆம் வீட்டில் சூரியன் உச்சம் பெறுவதால் கணவன் மனைவிக்கிடையே சில நேரங்களில் ஈகோ பிரச்சனைகள் தலை தூக்கலாம். எனவே குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது உங்கள் வாக்கு மிகவும் இனிமையாக இருப்பது அவசியம். விட்டுக் கொடுத்துச் சென்றால் குடும்பத்தில் எப்பொழுதும் வசந்தம்தான். உங்களின் அறிவுரையை மற்றவர்கள் கேட்டு நடப்பார்கள். துலாம் ராசி மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதம். 5ஆம் வீட்டில் சனி இருப்பதால் படிப்பில் அதிக கவனம் தேவைப்பட்டாலும் குருவின் சுப பார்வையால் உங்களின் முயற்சிகளுக்கு தகுந்த பலன் கிடைக்கும். உயர்கல்விக்காக நல்ல பல்கலைக்கழகங்களில் இடம் தேடும் மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம். கலை, அறிவியல் போன்ற துறைகளில் பயிலும் மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பெண்களுக்கு இந்த மாதம் மிகவும் உற்சாகமான மாதமாக அமையும். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் தங்கம், வெள்ளி, பட்டுப்புடவைகள் என வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரித்து அதை சிறப்பாக கையாண்டு அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள். வேலைக்குச் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும் யோகம் உண்டு. ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். இருப்பினும் 4ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் சில நேரங்களில் நெஞ்சு எரிச்சல் அல்லது அஜீரண கோளாறுகள் வரலாம். சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வதும் இரவில் போதுமான அளவு தூங்குவதும் மிகவும் அவசியம். தாயாரின் உடல் நலத்தில் சற்று கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியதிருக்கும். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது. அதேபோல பசு மாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது உங்கள் வாழ்வில் உள்ள சிறு சிறு தடைகளையும் தகர்த்தெறியும்.
மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் 2026 மாதம் குருவின் முழு ஆசியுடன் தொட்டதெல்லாம் பொன்னாகும் ஒரு சிறப்பான மாதமாக அமையப் போகிறது. நான் இதுவரை சொன்னது பொது பலன் மட்டுமே. உங்களின் தனிப்பட்ட பலன்களை பார்க்க திரையில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.